ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் யாத்ராமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 4 நான் வாசிக்கிறேன். ஆரோனையும் அவன் குமாரரையும் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசல் முன்பாக சேரப்பண்ணி அவர்களை தண்ணீரினால் கழுவி அந்த வஸ்திரங்களை எடுத்து ஆரோனுக்கு உள் சட்டையையும் யோபத்தின் கீழ் அங்கியையும் யோபத்தையும் மார்பதக்கத்தையும் தரித்து யோபத்தின் விசித்திரமான கச்சையும் அவனுக்கு கட்டி அவன் தலையிலே பாகையும் அவன் பரிசுத்த கிரீடத்தை பாகையின் மேல் தரித்து அபிஷேக தைலத்தையும் அவன் தலையின் மேல் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் இந்த பகுதி பார்த்தீங்கன்னா ஆரோனையும் பிள்ளைகளையும் என்ன சொல்கிறாரு, கொண்டு வந்து தண்ணீரால் கழுவு சொல்கிறார். ஒரு பிரதான ஆசாரியன், ஒரு ஊழியக்காரன் கொண்டு வரப்படும்போது அவனை கழுவணுமா? யார் கழுவணுமா? அங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாம் சேர்ந்து, மக்கள் எல்லாம் சேர்ந்து கழுவணும். ஆலயத்தின் பணிகள் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து கழுவணும். தண்ணீரை ஊற்றி 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 அளவு சொல்லப்படல. எனக்கு நான் ஒரு இதில் நான் படித்தேன், கிட்டத்தட்ட ஒரு 500 குடத்துக்கு மேலே தண்ணி ஊற்றி, அதாவது அதை என்னன்னா எந்த அழுக்கும் இல்லாமல் சுத்தம் உள்ளவங்களா அந்த வஸ்திரங்கள், ஆரோனுக்கு உள்ளாட முதற்கொண்டு எல்லாம் நல்ல தூய்மையான வஸ்திரத்தை போட்டு உள்ள, அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே யோபத்து எல்லாத்தையும் போட்டு நான் பண்ண தரிக்கணும். தலையில் பரிசுத்த பாகையை வைக்கணும். பரிசுத்த கிரீடத்தின் அது மேலே என்ன பண்ணணும், பாகையின் மேலே தரிக்கணும். அடுத்தது அபிஷேக தைலத்தை எடுத்து தலையின் மேலே வார்க்கணும். இப்படி தலையின் மேலே ஆரோன் மேலே வார்த்து அபிஷேகம் பண்ணணும். அந்த தலையில் அந்த அபிஷேக தைல எண்ணெய் ஊற்றி அந்த பாகை வச்சதுக்கப்புறம் ஊற்றின அப்புறம் அது அங்கேயே ஸ்டோராக இருக்குமா, சில்னஸாக இருக்குமா. அந்த ஆயில் அப்படியே கண்கள் எப்பொழுதும் தெளிந்த நிலைமையில் சில்னஸாக, சூடு ஓவராக இருந்தால் கண் என்ன பண்ண எரிச்சல் இருக்கும், பொங்கும்ல. இது நார்மலாக சொல்கிறேன். இப்போ இந்த எண்ணெய் எப்படி வச்சுமா கூலிங்காக தூய்மையாக இருக்குமா. யோசிச்சு பாருங்க, ஏன் இப்படி இதை செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை, தேவன் அவனை ஊழியத்துக்கு அழைக்கிறார், தேவன் அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். இது காண்கிற அபிஷேகம். ஆனால் தேவன் நம்ம மேலே காணாத அபிஷேகத்தை ஒன்று வச்சிருக்கிறார். இதை பத்திரமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டியது உங்ககிட்டயும் என்கிட்டயும் இருக்கு. ஆமாம், நம்ம மேலே இருக்கிற அபிஷேகத்தை பத்திரமா பாதுகாத்துக்கணும். அபிஷேகத்தை இழந்துடக்கூடாது. நிறைய பேர் இன்றைக்கு அபிஷேகம் பெற்றுக்கொள்ள, நான் ஊழியக்காரனா அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன், சுவிசேஷகனா அபிஷேகம், போதகனா அபிஷேகம், சிலர் அப்போஸ்டல் அபிஷேகம் பெற்றுட்டேன். ஆனால் அப்போஸ்தலருக்குள்ளான செயல்கள் எல்லாம் நிறைய பேரோட வாழ்க்கையில் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. ஆனால் அப்போஸ்தலர்கள் அப்படிப்பட்ட சில அபிஷேகத்தை வச்சுட்டு பெற்றுக்கொண்டதாக சொல்லிக்கொள்ளவும் இருக்காங்க. ஆனால் இந்த அபிஷேகம் பாதுகாக்கப்பட்டிருக்குதா, அந்த அபிஷேகம் வேலை செய்தான்னு பார்த்தா நேரிடத்தில் வேலை செய்யலை. ஆவியில் நிரம்புகிறார்கள், அபிஷேகம். அந்நிய பாஷை பேசுகிறார்கள், அபிஷேகம். அவ்வளோதான், அதோடு முடிஞ்சது. சிம்சோனை பார்த்தீங்கன்னா தேவன் அவன் அபிஷேகத்தார். கர்ப்பத்தின் கனியில் இருக்கும்போது அபிஷேகம் பண்ணார், ஆர்டன் பண்ணிட்டாரு. விலையேற பெற்ற அபிஷேகம். காலம் வரும்போது அபிஷேகம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஆனால் அந்த அபிஷேகத்தினுடைய பவர் எப்படி இருக்கும், ஆள் ஒல்லியாக தான் இருப்பாராம். ஆனால் அந்த ஆவியானவருடைய அபிஷேகம் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது பயங்கரமான பலசாலியாக மாறிடுவார். அவர் யுத்தம் பண்ண ஆரம்பித்தா அந்த ஒவ்வொரு அடியும் அவ்வளோ பலத்தோடு விழுமா. ஒரு சரித்திரம் சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவருடைய தலை, அந்த ஜடை, அதை சுற்றினா அவர் வண்டி சக்கரத்தை போல சுழலுமா. அதை பட்ட உடனே பொத்து பொத்துன்னு விழுவான ஆள். அப்போது அந்த அபிஷேகம் அப்படி வேலை செய்யுது. ஆனால் அப்பேற்பட்ட அபிஷேகம் பெற்ற மனுஷன் தன் அபிஷேகத்தின் வல்லமை இழக்கிறான். எப்பொழுது? இச்சையாக இருக்கும்போது, வழி தவறும் போது, கர்த்தருக்கு பிரியமானதை யோசிக்காம தனக்கு பிரியமானது, தன் மனைவிக்கு பிரியமானது இப்படின்னு ஓடி அவன் தன்னை சரீரத்தில் சந்தோஷப்படுத்த போய் அவன் வாழ்க்கையில் அவன் மேலே இருந்த அபிஷேகத்தை இழந்து குருடாக்கப்பட்டவனா நின்றான். அப்போது இந்த அபிஷேக தைலத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டியது எவ்வளவு அவசியமாக இருக்குது இல்லை? எவ்வளவு அவசியம். ஆமாம், நீங்கள்
புதிய ஏற்பாட்டு நாட்களில் பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அபிஷேக நிறைந்தவராக இருந்தார். மரண பரியந்தம் அவர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறவராகவே இருந்தார். தேவராஜ்யத்தின் வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறவராகவே இருந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் மேல இருந்த அபிஷேகம் அத்தனை அற்புதங்களை செய்தது. அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர் நிழல் பட்டா சுகம், வஸ்திரத்தை தொட்டா சுகம். இப்படி ஒரு அற்புதங்கள். யாரெல்லாம் அபிஷேகம் பெற்றிருந்தாரோ அத்தனை பேர்களும் தேவனுக்கென்று வல்லமையா பிரகாசிக்கிறார். இன்னைய காலங்களில் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன்னு சொல்றாங்க, அந்நிய பாஷை பேசுறாங்க. அது என்ன பாஷைன்னு கூட புரிய மாட்டாங்க. ஏதோ ஒரு பரவசமா குதிக்கிறாங்க, கையை தட்டுறாங்க. நான் அபிஷேகம் பெற்றவன், ஆவியில நிரம்புகிறவன் தான். ஆனா இப்படி அபிஷேகம் பெற்றவர்கள் அவங்க வாழ்க்கையில அந்த செயலை பார்க்க முடியலையே, அவருடைய மகத்துவத்தை அங்க பார்க்க முடியலையே. அப்போ தேவனுடைய அபிஷேகத்துக்கென்று ஒரு வேல்யூ இருக்குது. ஆரோனை அபிஷேக தைலம் அது வெளியரங்கமாய் அவனுக்கு கனத்தை கொடுத்தது. யாருக்கு? ஆரோனுக்கு. ஒரு ஆள் சாதாரண மனிதனை விட மற்ற மனிதர்களை விட வித்தியாசமா தொப்பியெல்லாம் தரித்து, தலைப்பாகையத்தை பரிசுத்தம் என்கிற முத்திரை வெட்டு தரித்து, அங்கி போட்டு எல்லாம் போட்டு மேலே மார்பு அதெல்லாம் பார்க்க பயங்கரமா ஒரு கம்பீரமா தெரியும். அந்த அபிஷேக தைலம் ஊற்றி இருக்கும்போது வடிந்து விடும். அவருக்கும் ஒரு சில்னஸ், ஒரு என்ஜாயபிள் பார்க்க அவருக்கும் நான் ஒரு தேவனுடைய ஆசாரியன், தேவனுடைய ஊழியக்காரங்கிற ஒரு மித்த மகிழ்ச்சி, ஒரு கம்பீரம். நான் இப்படி தான் வாழணுங்கிற ஒரு கட்டுப்பாடு இருந்தது மனதளவில் இந்த வஸ்திரம் போட்டிருக்கனால. அதே போல அபிஷேகம் பெற்றவன் ஆவியில் நிறைந்திருக்கிறவனுக்குள்ள பாவம் உள்ள நுழைய முடியாது. ஒரு கம்பீரம் எப்பயுமே இருந்து கொண்டு தான் இருக்கும். அந்த அனாய்ச்சிங் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஒரு விசேஷம் இருந்து கொண்டு தான் இருக்கும். எனக்கு அன்பானவர்களை, இன்னைக்கு அபிஷேகம் பெற்றேன் என்று சொல்லி அநேகர்கள் இஷ்டப்படி ஓடுகிறதையும் அது வேலை செய்யாமல் இருக்கிறது, அதை பார்க்கும்போது வேதனையாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை தொட்டாரே, ஆவியின் வல்லமையினால் நிரப்பினாரே, பற்பல பாஷைகளை கொடுத்தாரே, தேவ பிரசனத்தை உணரும்படி செய்தாரே. இழந்து விடாதீர்கள். அற்ப சந்தோஷத்திற்காக, உலகத்தின் ஆசைக்காக, உலகத்தில் இருக்க அத்தனைக்காக இழந்து விடாதீர்கள். அந்த அபிஷேகத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. நாளுக்கு நாள் அபிஷேகத்தில் வளரணும். அபிஷேகத்தில் வளருகிற வாழ்க்கையில் ஜெபம் பெருகும், வேத அறிவு பெருகும். அவங்க பரிசுத்தமாக இருப்பாங்க, ஊழியர்களுக்கு கீழ்ப்படிந்திருப்பாங்க, தேவனுக்கென்று வல்லமையான காரியங்களை செய்வாங்க, அசுத்தாவிகளை திரட்டுவாங்க, வியாதிகளை சுகமாக்குவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சில பேர் அசுத்தாவிகளை துரத்துறாங்க, விசுவாசிக்கிறோம் துரத்துவாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரியில்லாமல் நீ துரத்துனா என்ன, துரத்தலைன்னா என்ன இல்லை. உங்கள் அபிஷேகத்தை இழந்து விடாமல் பரிசுத்தமாய் பாதுகாத்துக்கொள்ள. கசப்பு, பகை, வைராக்கியம், எரிச்சல், கோபம், மூர்க்கம், சண்டை, பெருமை, மேட்டிமை இவைகள் நிறைந்திருக்கிறவர்கள் ஒருபோதும் ஆவியில் நிறைந்திருக்கிறவர்களாய் எடுத்துக்கொள்ள முடியாது. வேதம் அதை அங்கீகரிக்கவில்லை. என்னுடைய பிள்ளைகளை, உங்கள் அபிஷேகத்தை பாதுகாத்துக்கொள்ளும். ஏமாற்றுத்தனத்தோடு இருக்க எத்தனை பேர் இருக்காங்க. உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்ளாதிருங்கள். தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கிறதே, அதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோட இருப்பார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் மேலே இருக்க அபிஷேகத்தை நாங்கள் பாதுகாத்து கொள்ளணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதை நாங்கள் இழக்காமல் எங்களை ஆண்டவரை நடத்துங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் உங்களுடைய அபிஷேகத்தை வச்சிருக்கிறீங்களே, இந்த அபிஷேகத்தை இழக்காமல் அதில் பலமாய் நிற்க, நாளுக்கு நாள் வளர, உமக்கென்று பெரிய காரியங்களை செய்ய கர்த்தரை இங்கே எழுப்புங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.